மேற்கொள்ளும் வல்லமை. மேற்கொள்ளும் வல்லமை. இந்த உலகம் விசேஷமாய் ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு போராட்டமாக தான் இருக்கும். மாம்சத்தோடு போராடுவார்கள், உலகத்தோடு போராடுவார்கள், பிசாசோடு போராட வேண்டிய அவசியம் இருக்கிறது. எல்லாமே நமக்கு போராட்டமாக இருக்கிறபடினால் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. அவர் நம்மை அழைத்து இருக்கிறார். நாம் ஆறுகளை கடக்கும் போது அவைகள் நம்ம மேல் புரளாது. நாம் அக்கினியில் நடக்கும் போது நாம் வெந்து போக மாட்டோம். அது அப்படியே வேதாகமத்தில் நடந்திருக்கிறதையும் பார்க்கின்றோம். ஆகவே பயப்படாதே, பாரில் நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நீ என்னுடைய ஜனம், யுத்தம் உனக்கு உண்டு, போராட்டம் உனக்கு உண்டு, ஆனால் உனக்கு நான் ஒன்றை தந்திருக்கின்றேன். அதன் பெயர் என்னவென்றால் மேற்கொள்ளும் வல்லமை. கைகளை கொட்டி கர்த்தரை துதியுங்கள், பார்க்கலாம். ஹalleluya, ஹalleluya. மேற்கொள்ளும் வல்லமை. அது எபிரேய பதத்துல மிக மாடர்ன் ஹீப்ரூல கிபோர் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரும் சொல்லுங்க. போர முறியடிக்க கிபோரை தந்திருக்கிறார். என்னத்தை தந்திருக்கிறாரு? கிபோரை தந்திருக்கிறார். எதை முறியடிக்க? உன்னுடைய போர்களை முறியடிக்க கிபோர். கிபோர் வல்லமை, மேற்கொள்ளும் வல்லமை, ஜெயிக்கும் வல்லமை. ஆமென். அதை குறித்து ஆங்கில பதங்களை நான் உங்களுக்கு சில காரியங்களை சொல்லி அப்போ உங்க மனசுல பதிய வச்சுட்டு கர்த்தரை சேதிக்க போகிறேன். டிஃபீட், தோற்கடிக்கும் வல்லமை. கான்கர், ஜெயிக்கும் வல்லமை. மாஸ்டர், எஜமானா இருந்து ஆளுகை செய்யும் வல்லமை. சப்டியூ, மிதிக்கும் வல்லமை. சக்சீட், ஜெயிக்கும் வல்லமை. ப்ரவைல், மேற்கொண்டு அழுத்தும் வல்லமை. வின் எகைன்ஸ்ட், வெற்றி கொள்ளும். எந்த உனக்கு எதிர வந்தாலும் நீ ஜெயிச்சிடுவ. ட்ரையம்ஃப் ஓவர், வெற்றி ஜெயம் பெற்று சந்தோஷப்படும், ஒரு பெரிய கொண்டாடும் வல்லமை. பீட், அடிச்சு மேற்கொள்ளும் வல்லமை. சர்பாஸ், எல்லாவற்றுக்கும் முன்னே ஓடும் வல்லமை. ஹalleluya. டூ டவுன், அழுத்தி கீழே தள்ளி நீ மேல நிற்கும் வல்லமை. ஹalleluya. பரி, அடக்கம் பண்ணு வல்லமை. பினிஷ், முடிச்சிற வல்லமை. கிரஷ், அழுத்தி நசுக்கி ஒன்றுமில்லாமல் போடும் வல்லமை. ஓவர் த்ரோ, கவிழ்க்கும் வல்லமை. ஓவர் பவர், வல்லமையினால அந்த வல்லமையை கண்ட்ரோலுக்கு கொண்டு வருகிற வல்லமை. ப்ளோ அவே, பாம்பு வச்சு வெடிச்சு சிதறது பாத்தீங்களா, அத போல எல்லாவற்றையும் வெடித்து சிதற வைக்கும் வல்லமை உனக்குள்ள இருக்கிறது. எக்ஸீட், எல்லாவற்றிலும் நீதான் மேல இருப்ப. ஹalleluya. ஸ்லாட்டர், பலி செலுத்தும் வல்லமை. சங்காரம் பண்ணும் வல்லமை என்று மொழிபெயர்க்கலாம். எக்ஸல், எதிலையும் நீ தான் ஜெயிப்ப. மிஞ்சி இருப்பாய், எல்லாவற்றிலும் நீதான் மிஞ்சி இருப்பாய். தனித்துவம் உடையவனாய் இருப்பாய். ஹalleluya, ஹalleluya. ப்ளோ அவுட், வெடி மருந்த வச்சு காரை, பிளேன, ஹெலிகாப்டரை, கப்பலெல்லாம் அப்படி செதறி போகுது பாத்தீங்களா, அத போல ஒரு வல்லமை உங்களுக்குள்ளே கிபோர் இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹalleluya. ஃபிளாட்டன், எவ்வளவு பெரிய மலையா இருந்தாலும் தகர்ந்து போகும். த்ராஷ், தூளாக்கி போடுகிற வல்லமை. லிக், அப்படியே கொளுத்தி போடுகிற, அப்படியே கன்சியூம் பண்ணி போடுகிற வல்லமை. அங்கிருந்து வல்லமை வந்துச்சு, அக்கினி இறங்குனுச்சு, வாய்க்கால்கள் இருந்ததான தண்ணீர்லாம் நக்கி போட்டுச்சு. நக்கி போடும் வல்லமை. ஹalleluya. சத்ரு எதை கொண்டு வந்தாலும் நீ ஜெயிச்சிடுவ. மேற்கொள்ளும் வல்லமை. கிபோர், டீத்ரோன், எது அதிகாரத்தில் உட்கார்ந்து இருந்தாலும் நீங்க கீழே பிடிச்சு தள்ளிடுவீங்க. ஹalleluya.
பாம் பிளாஸ்ட், பம்பார்ட், இப்படியாக ட்ரவுன்ஸ் முழுக்க முழுக்க அப்படியே அமுக்கி அழுத்தி போடுகிற வல்லமையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இப்ப சொல்லுங்க கிபோர். எல்லாரும் சொல்லலையே, ரொம்ப சாதாரண வார்த்தை கிபோர். கிபோர், கிபோர், மேற்கொள்ளும் வல்லமை, மேற்கொள்ளும் வல்லமை. எது வேணாலும் வரட்டும், என்ன வேணாலும் வரட்டும், எல்லாவற்றையும் மேற்கொள்ளும் வல்லமை எனக்குள்ள இயேசு கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த மேற்கொள்ளும் வல்லமை முதல்ல எதுல வெளிப்படுது? எதனால இந்த வல்லமை வெளிப்படும்? 2 நாளாகமம் 13:18. அப்படியே இஸ்ரவேல் புத்திரர் அக்காலத்திலே தாழ்த்தப்பட்டார்கள். யூதா புத்திரரோ தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொண்டதினால் மேற்கொண்டார்கள். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தரை சார்ந்து கொண்டதினால் மேற்கொண்டார்கள். பிரசங்கி 4:9, 10, 11, 12. ஒண்டியா இருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது நலம், அவர்களுடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். ஒருவன் விழுந்தாள், அவன் உடனாளி அவனை தூக்கி விடுவான். ஒண்டியாயிருந்து விழுகிறவனுக்கு ஐயோ, அவனை தூக்கிவிட துணை இல்லையே. 2 பேராய் படுத்துக் கொண்டிருந்தாள், அவர்களுக்கு சூடு உண்டாகும். ஒண்டியாயிருக்கிறவனுக்கு சூடு உண்டாவது எப்படி? ஒருவனை யாதாம் ஒருவன் மேற்கொள்ள வந்தால் இருவரும் அவனுக்கு எதிர்த்து நிற்கலாம். முப்புரி நூல் சீக்கிரமாய் அறாது. இந்த 2 வேத பகுதியை வைத்து பார்க்கும்போது இதில் பிரசங்கி சொல்லுகிறது 2 பேரை சொல்லுகின்றான். அதே நேரத்தில் முடிக்கும் போது முப்புரி நூல் அறாது என்று 3 பேரை சொல்லுகின்றான். அதாவது நானும் திருச்சபையும், ஹல்லேலூயா, இந்த திருச்சபையின் நாயகனாய் இருக்கிற இயேசுவும். முப்புரி நூல் அறாது. நீ தனித்து இருந்தால் சூடு உண்டாகாது, நீ வீட்டிலே கிடந்தால் வெப்பம் உண்டாகாது, அனல் உண்டாகாது, அக்னி உண்டாகாது, எடுப்பது உண்டாகாது, உயிர்மீட்சி உண்டாகாது. இவ்வளோ தூரம் வெயில்ல, 2 வீலர்ல, கார்ல, பஸ்ல நீங்க இங்க வந்து உட்கார்ந்து இருந்தாலும் கூட அந்த களைப்பெல்லாம் மாறி கர்த்தருடைய வார்த்தை வரும்போது ஆறுதல் உண்டாகி நமக்குள்ள இருக்கிற சோர்வுகள், பலவீனங்கள், பின்மாற்றங்கள் எல்லாம் மாறி போகிறதே. கைகளை கொட்டி கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்துவோம். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை சார்ந்து கொண்டதினால் மேற்கொண்டார்கள். சபையை சார்ந்து கொண்டார், கர்த்தரை சார்ந்து கொண்டார், தேவனை சார்ந்து கொண்டார். உன் பலத்தை சார்ந்து கொள்ளாமல், உன் ஞானத்தை சார்ந்து கொள்ளாமல், உன் பணத்தை சார்ந்து கொள்ளாமல், கர்த்தரை சார்ந்து கொண்டு, அவர் நாமத்தை சார்ந்து கொண்டு, அவர் வல்லமையை சார்ந்து கொண்டு, அவர் அபிஷேகத்தை சார்ந்து கொண்டு, அவருடைய பிரசன்னத்தை சார்ந்து கொண்டு, அவருடைய சமூகத்தை சார்ந்து கொண்டு, அவருடைய வாக்குத்தத்தத்தை சார்ந்து கொண்டு, அவருடைய வல்லமையை சார்ந்து கொண்டு, அவருக்குள்ளே நீ நிலைத்திருக்கும் போது மேற்கொள்ளுகிற கிபோர் உன்னிலிருந்து வெளிப்படுகிறது. டைனமிக் பவர் உன்னிலிருந்து வெளிப்படுகிறது. டுனாமிஸ் பவர் உன்னிலிருந்து வெளிப்படுகிறது. ஒரு தனி மனுஷனா இந்த உலகத்தில் யுத்தம் பண்ண முடியாது. தேவன் உனக்குள்ளே இருக்க வேண்டும். கர்த்தர் உனக்குள்ளே இருக்கும்போது நீ அவரை சார்ந்து கொள்ளும் போது அவருடைய வல்லமை உன்னிலிருந்து வெளிப்படும். தேவனை சார்ந்து கொள்ளுவதால் வரும் மேற்கொள்ளும் வல்லமை கிபோர். இரண்டாவது, தேவன் தரும் வெளிப்பாட்டால் வரும் மேற்கொள்ளும் வல்லமை கிபோர். மத்தேயு 16, 17, 18. இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். மேலும் அத சொல்லிட்டு, மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். எந்த கல்லின் மேல்? இயேசு என்ற கல்லின் மேல் அல்ல, பேதுரு என்ற பாறையின் மேலும் அல்ல. பேதுருவுக்கு தேவன் தந்த மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற பிதாவே இதை உனக்கு அறிவிச்சார், வெளிப்படுத்தினார், புரிந்து கொள்ள செய்தார். அந்த வெளிப்பாட்டின் மேல என் சபையை கட்டுவேன். எல்லாரும் சொல்லுங்க, பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை. பாதாளத்தின் வாசலும் சபையும் சண்டை போடுது. பாதாளத்தின் வாசல் சண்டை போடுது, சபை சண்டை போடுது,
எதுதான் மேற்கொள்ளும்? சபை. சபை தான் மேற்கொள்ளும். ஆமென். பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை. யார் கிபோர் வல்லமையை தன்னிலிருந்து வெளிப்படுத்துவான் என்றால் வெளிப்பாடு உள்ளவன். என்ன வெளிப்பாடு? கர்த்தர் யார், நான் யார், வேத வசனம் என்ன சொல்லுது, அவர் எதற்கு என்ன அழைச்சிருக்கிறாரு, நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன், நான் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேன், அபிஷேகம் பண்ணப்பட்டவனா இருக்கிறேன், தேவாலயமா இருக்கிறேன், கர்த்தருடைய பிரசன்னத்தால் நிரம்பி இருக்கிறேன், நான் சாதாரணமானவன் அல்ல, நான் தனியா இருக்கிறவன் அல்ல, எனக்குள்ளே ஒருவர் இருக்கிறார், உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். அந்த வெளிப்பாடு, அதுதான் விசுவாசம் என்று கூட சொல்லலாம். தேவன் நமக்கு அந்த விசுவாசத்தை தரவில்லை என்றால், தேவன் நமக்கு அந்த வெளிப்பாட்டை தரவில்லை என்றால், நாம் எல்லாம் மற்றவர்களைப் போல சாமானியமான சமமான மனிதர்கள். ஆனால் என்னென்னமோ போராட்டம் வருது. ஒன்று கூட கர்த்தாவே உமது நாமத்துக்கு மகிமையா சொல்லுகிறேன், ஒன்று கூட ஜேக்கப் மனோகரனை ஜெயிக்கலையே. காரணம் என்ன? காரணம் என்ன? காரணம் என்ன? காரணம் என்ன? சண்டைதான், சிண்டுபுடிதான். உலகத்துக்கும் எனக்கும் சண்டைதான், சாத்தானுக்கு எனக்கும் போர் தான். ஆனா போரை ஜெயிக்கிற கிபோர் எனக்குள்ளே இருக்கிறது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்களோ அவங்க மாத்திரம் கையை உயர்த்தி, கிபோர் மேற்கொள்ள வல்லமை, வெளிப்பாடு உள்ளவன், பரலோகத்தின் பிதா எனக்கு என்னை வெளிப்படுத்தினார், இயேசு தன்னை எனக்கு வெளிப்படுத்தினார். நான் இந்த பூமிக்கு உரியவன் அல்ல, பரலோகத்துக்கு சொந்தக்காரன், எல்லாவற்றிலும் ஜெயிக்க பிறந்தவன், தோற்க பிறந்தவன் என்று யாராகிலும் விசுவாசித்திருந்தால் அவங்க மாத்திரம் தங்கள் கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பரவாயில்லையே, இவ்வளவு விழிப்பா இருக்கிறீங்க. சில பேர் அப்படி தூக்கிட்டு வச்சுட்டாங்க, அது வழக்கமா தூக்குறதுக்காக தூக்க ரெடியா இருந்தாங்க. அவ்வளவு தெளிவா சபை கேட்கிறதை குறித்து மேய்ப்பனுக்கு சந்தோஷம் தான். ஆமென், ஹல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, கிபோர் எந்த போரையும் உடைத்து எறியும், தகர்த்து எறியும், பிளாஸ்ட் பண்ணோம், டீத்ரோன் பண்ணோம், டிஃபீட் பண்ணோம், சக்சீட் பண்ணோம், ஓவர் த்ரோ பண்ணோம். கிபோர் எனக்குள் தேவன் தந்திருக்கிறார். அப்படிப்பட்டவர்கள் மாத்திர கைகளை கொட்டி அல்லேலூயா சொல்லி. ஆமென். மூன்றாவது, தேவ ஆவியால் வரும் மேற்கொள்ளும் வல்லமை. மத்தேயு 12:28, லூக்கா 11:20-22 வரையில ஆண்டவர் அழகாய் சொல்லி இருக்கிறார். நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. லூக்கா 10:20, நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. இந்த ரெண்டுலையும் நாம் ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஆவியானவர் ஒருவருக்கு ஒன்றையும் இன்னொருவருக்கு இன்னொரையும் வெளிப்படுத்த காரணம் மிகைப்படுத்தலும் அல்ல, எக்ஸாகரேஷன் அல்ல, பொய் அல்ல, மனதில் பட்டதை எழுதல, ஆவியானவருடைய துணையில அவர்கள் எழுதுகிறார்கள். ஆகையினாலே தேவனுடைய விரல் என்றால், ஆண்டவர் சொன்னார்ல, என் அன்பின் நேச கரம் ஒன்ன விரல் தொடும், அப்பொழுது உனக்கு சிறு தலைவலி, சிறு ஜுரம் வருணர். அப்பப்பா, சிறு தலைவலியாது, சிறு ஜுரமாது, உயிரே போகிறது வந்தது. அதுதான் டுனாமிஸ் பவர், அதுதான் கிபோர் பவர், அதுதான் ஆவியானுடைய வல்லமை, அதுதான் தேவ கரத்தின் வல்லமை. இங்கே பார்க்கிறோம், நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறேன், நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறேன். இப்பொழுது வாசிப்போம் 21-22. ஆயுதம் தரித்த பலவான் தன் அரண்மனையை காக்கிற போது அவனுடைய பொருள் பத்திரப்பட்டிருக்கும், அவனிலும் அதிக பலவான் வந்து. இப்ப நீங்க நல்ல நிதானமா அந்த வார்த்தையை கேட்டு எனக்கு ஒத்துழைச்சி கர்த்தரை மகிமைப்படுத்தணும். அவனிலும் அதிக பலவான் வந்து, ஸ்ட்ராங்கர் மேன், ஸ்ட்ராங்கர் தேன் தி ஸ்ட்ராங் மேன். அவனிலும் அதிக பலவான் வந்து அவனை மேற்கொள்வானே ஆகில், அவனை நம்பியிருந்த சகல ஆயுத வர்க்கத்தையும் பறித்துக் கொண்டு அவனுடைய கொள்ளை பொருளை பங்கிடுவான். ஆமென், ஹல்லேலூயா. Subdue, dethrone,
bind, win, defeat, overthrow. நல்ல இந்த வார்த்தைகள்லாம் ஆங்கிலம் படிச்ச நிறைய பேர் இங்க இருக்கிறீங்க. வீட்டுல போய் தியானம் பண்ணி பாருங்க. ஒரு வார்த்தை கிபோர் என்றதான மாடர்ன் ஹீப்ரு வேர்டுக்கு, அது பழைய வார்த்தைகள் வேறு விதமாய் இருக்கிறது, கிட்டத்தட்ட சமமாய் இருக்கிறது. ஆனால் இப்பொழுது இன்னும் அதிகமான வெளிப்பாடு உள்ளவர்களாய் தங்கள் மொழியிலே அவர்கள் அதை எழுதி வைத்திருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நமக்குள் இருக்கிற வல்லமையை பற்றி நமக்கே தெரியல, நமக்குள் இருக்கிற சக்தி நமக்கே புரியல. நமக்கு ஆண்டவர் வேறொன்றை உள்ளே தந்திருக்கிறார். உலகத்திலே நீ பார்க்கிற எந்த யுத்தமும், உன்னை சந்திக்கிற எந்த போரும் நீ பயப்படத்தக்கதான ஒரு பலம் உள்ளதல்ல. அது உன்னை மேற்கொள்ள முடியாது, உன்னை அசைத்து பார்க்க கூட முடியாது. காரணம், உனக்குள்ளே கிபோர் வல்லமை இருக்கிறது. ஹalleluya, ஹalleluya. இன்னும் சத்தமாய், இன்னும் மகிழ்ச்சியாய், இன்னும் விசுவாசத்தோடு கூட கிபோர். நீங்க கூட போருக்கு எக்காலம் ஊதி வாடா சண்டைக்குன்னு சொல்ற மாதிரி, போருக்கு நீங்க அழைக்கும் போது சொல்ல, கிபோர் வந்து பார், வந்து பார். எனக்குள்ளே பரிசுத்தாவின் வல்லமை இருக்கிறது, எனக்குள் இயேசுவின் வல்லமை இருக்கிறது, எனக்குள் அவர் விரலின் வல்லமை இருக்கிறது, எனக்குள் இந்த அபிஷேக வல்லமை இருக்கிறது. இது தெரிஞ்சவங்க ஒருபோதும் அங்க வலிக்குது, இங்க வலிக்குது, அங்க குத்துது, இங்க குடையுதுன்னு சொல்லவே மாட்டோம். ஹalleluya, ஹalleluya. குடையுமோ குடையாதா? குடையும், ஆனா உடையும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? குடையும், ஆனா உடையும். தூள் தூளா, தூள் தூளா, தூள் தூளா. உனக்குள் இருக்கிற வல்லமை நீ விசுவாசித்து கர்த்தரை சார்ந்து கொண்டு கர்த்தரை சமூகத்துக்கு வந்து அவர் ஆலயத்தில் வந்து அவர் நாமத்தை உச்சரித்து ஜெபித்து முழங்கால் படிட்டு அபிஷேகத்தை நிரம்பினாயானால் அந்த யுத்தத்தை அப்பொழுதே நீ முறியடிக்கலாம். வாழ்க்கையே இன்பமாயிருக்கும். அன்றாடம் ஜெயம்தான், அன்றாட வெற்றி தான், அன்றாட வளர்ச்சி தான். ஹalleluya. வேகமாய் போகிறேன். நான்காவது, கர்த்தருடைய வசனத்தினால் வரும் மேற்கொள்ளும் வல்லமை. அப்போஸ்தலர் 19:19-20. மாய வித்தைக்காரராய் இருந்தவர்களில் அநேகர் தங்கள் புஸ்தகங்களை கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்பாக சுட்டெரித்தார்கள். அவைகளின் கிரயத்தை தொகை பார்த்து 50,000 வெள்ளிக்காசை கண்டார்கள். இப்ப எல்லாரும் என்னோட சேர்ந்து சொல்லுங்க, சகோதரரோட சேர்ந்து, இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தியடைந்து மேற்கொண்டது. கிபோர், கிபோர், கிபோர். வரட்டையா எல்லாம், எந்த மந்திரவாதி வேணாலும் வரட்டும், எந்த துன்மார்க்க வேணாலும் வரட்டும், எந்த சக்தியை கொண்டு, எந்த பலத்தை கொண்டு, எந்த அதிகாரத்தை கொண்டு யுத்தம் பண்ணி பார்க்கட்டும். ஆமென், ஆமென். ஒன்ன மாத்திரம் நீங்க புடிச்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்குள்ளே ததும்பி வருகிற அந்த வல்லமை கிபோர் எப்படிப்பட்டதுன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க தோற்பதே இல்லை, நீங்க தோற்பதே இல்லை. ஹalleluya. கர்த்தருக்கு மகிமை உண்டாக்குகிறோம், கர்த்தருக்கு துதியை உண்டாக்குகிறோம், கர்த்தருக்கு புகழை உண்டாக்குகிறோம், சொன்னவருக்கு புகழை உண்டாக்குகிறோம். இந்த வெளிப்பாட்டை தந்தவருக்கு மகிமையை செலுத்துகிறேன். கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார், என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார், அவர் தமது வார்த்தையை தந்திருக்கிறார். கடைசியில என்ன ஜெயிச்சது? கர்த்தருடைய வசனம் தான். இவ்வளவு பலமாய் 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 கர்த்தருடைய வசனம் விருத்தியடைந்து மேற்கொண்டது. 1 ராஜாக்கள் 18:36 அந்தி பலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும். வல்லமை எப்போ வரும்? இன்றைக்கு விளங்க. கிபோர் எப்போ வரும்? அக்கினி எப்போ வரும்? அக்கினி எப்ப இறங்கும்? எப்பொழுது சத்துரு கவிழ்ந்து போவான், எப்பொழுது மண்டிட்டு போவான், எப்பொழுது 450 தீர்க்கதரிசிகள் சங்காரம் பண்ணப்படுவார்கள். வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை, ஜீவ வார்த்தை, வேத வார்த்தை, ஆவியால் தந்திருக்கிற இந்த வாக்குத்தத்தம், இந்த வசனத்திலே நீ ஐஸ்வர்யவானாய் இருந்தால் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், கிபோர் என்ற வல்லமை உனக்குழுந்து புறப்பட்டு வந்து பிசாசின் ராஜ்யத்தை கவிழ்த்து போடும். அடுத்து நாம் பார்க்க போகிறது ஜெபத்தினால் வரும் மேற்கொள்ளும் வல்லமை. அதை குறித்து 3 காரியங்களை வேகமாய் சொல்லி முடிக்கிறேன். ஜெபம், போராட்ட ஜெபத்தினால் வரும்
மேற்கொள்ளும் வல்லமை. ஆதியாகமம் 32, 24, 25, 27, 28, 29 நீங்கள் வாசித்து பார்த்தால் அந்த இடத்திலே யாக்கோபு தேவனோடு போராடி கொண்டிருக்கிறான். பொழுது விடியும் மட்டும் போராடுகிறான். அவன் அங்கே அந்த யுத்தத்திலே ஜெயித்தானா, ஜெயிக்க முடிந்ததா என்று பார்க்கும்போது ஆண்டவரை காட்டிலும் ஜெபம் அங்கே பெரிதாய் காணப்படுகிறதை பார்க்கிறேன். ஏன் ஆண்டவரை காட்டிலும் ஜெபம் பெரியது, ஏன் ஆண்டவரை காட்டிலும் வசனம் பெரியது, ஏன் ஆண்டவரை காட்டிலும் ஒரு வாக்குத்தத்தம் பெரியது என்று சில நேரங்களில் நாம் சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது என்றால், சொன்னது அவர், சொல்லிவிட்டேனே என்று நான் திரும்ப பெறக்கூடாது என்று அதை நிறைவேற்றிக் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அதனால ஜெபிக்கிற மனுஷனுக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரு. ஜெபம் என்பது ஒரு போராட்டம், அது கிபோர். ஜெபம் என்பது ஒரு போராட்டம். ஆனால் அதிலே மேற்கொள்ளும் வல்லமையை நான் உனக்கு தருவேன். அதுதான் யாக்கோபின் அனுபவம். ஓசியாவின் புஸ்தகம் 12:4 அதை விளக்கமாய் சொல்லுகிறார். அவன் தூதனானவரோடு போராடி மேற்கொண்டான். அப்படியே 32:28 சொல்லுது, தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே. மேற்கொண்டாயே. சி, ஜெபம் என்பது ஒரு யுத்தம். நீங்க ஜெபிப்பீங்க, அதை தடுப்பான் சாத்தான். அவன் ஜெயிப்பானா, நீங்க ஜெயிப்பீங்களானா நம்ம தான் ஜெயிப்போம். ஹல்லேலூயா. தேவனையே மேற்கொண்டு விட்டான், மனுஷனை மேற்கொள்ளாமல் இருப்பது எப்படி? தேவனையே மேற்கொண்டு விட்டான் ஜெபத்தினால, மனுஷனையே மேற்கொண்டு விட்டான் ஜெபத்தினால. யாக்கோபு பிசாசை மேற்கொள்ளாமல் இருப்பது எப்படி? சாத்தானை எதிரியை மேற்கொள்ளாமல் இருப்பது எப்படி? மேற்கொள்ளும் வல்லமையாகிய கிபோர் நமக்குள்ளே ஜெப நேரத்தில் வந்து இறங்குகிறது. ஜெபிக்க 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 உனக்குள்ள ஸ்டோர் ஆகிறது, டெபாசிட் ஆகிறது கிபோர் வல்லமை. ஹல்லேலூயா. இந்த ஜெபத்தினாலே எப்படி எல்லாம் வெற்றி பெற்றார்கள்? ஒரு ஊழியனின் ஒருமன ஜெபத்தினால் வரும் இந்த கிபோர் பாருங்கள். யாத்திராகமம் 17, 10, 11, 12. யோசுவா தனக்கு மோசே சொன்னபடி செய்து அமலேக்கோடு யுத்தம் பண்ணினான். மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலை உச்சியில் ஏறினார்கள். மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை கீழே போடையில் அமலேக்கு மேற்கொண்டார்கள். அதனால் மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள். அதன் மேல் உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும் ஒருவன் தன் பக்கத்திலும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்தவன் கைகளை தாங்கினார்கள். இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையாயிருந்தது. ஆமென். ஹல்லேலூயா. 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 ஒரு அல்லேலூயா சொல்லி அப்பாவை மகிமைப்படுத்துங்க. ஊழியர்களுடைய ஒருமன ஜெபம் கிபோர் வல்லமை வெளிப்படுத்துது. It produces கிபோர் power. The prayer of one accordance of the saints of God or ministers of God produces, actually releases கிபோர் பவர். தேவனுடைய வல்லமையை, கிபோர் வல்லமையை சேர்ந்து ஒரு மனதோடு ஜெபிக்கும் போது அங்க உருவாக்குகிறோம், அங்கே ஆயத்தப்படுத்துகிறோம், அங்கே அது உற்பத்தி பண்ணப்படுகிறது, அது அங்கிருந்து புறப்பட்டு நதியாய் வெளியே வருகிறது. இதை புரிஞ்சு கொண்டார் மோசே. தன் கோலை கையில் பிடித்துக் கொண்டு வானத்துக்கு நேராய் கைகளை உயர்த்தி ஜெபிக்க ஜெபிக்க கீழே யோசுவாவுக்கு ஜெயம். அமலேக்கியரை மேற்கொள்ளுகிறான். கை தளர்ந்து போகிறது தேவ மனுஷனுக்கு. கையை கீழே போடுறாரு, அமலேக்கு மேற்கொள்ளுகிறான். அப்ப கிபோர் வல்லமை குறையுது. The produced வல்லமை, பவர் சீஸ்ட். வல்லமை அப்படியே வருவது. பெட்ரோல் வர வர என்ன செய்யுது? வண்டி ஓடுது. டீசல் இருக்க இருக்க ஜெனரேட்டர் ஓடுது. அது இல்லாமல் போன உடனே, வற்றி போன உடனே எல்லாம் நின்று போயிடுது. கையை உயர்த்திட்டு இருக்காரு மோசே. ப்ரொடியூஸ் பண்றாரு கடவுள் கிபோர் வல்லமையை பரலோகத்திலிருந்து. அல்லேலூயா. மோசேக்குள்ள கையில இறங்கி தரையிலே போராடி கொண்டிருக்கிற யோசுவாவின் பட்டயத்துக்கு அந்த வல்லமை பாய்கிறது. கைகளை கொட்டி கர்த்தரை துதியுங்கள் பார்க்கலாம்.
ஹalleluya ஹalleluya. ஜெபங்கிறது சாதாரண நினைச்சிராதீங்க. ஜெபத்தினுடைய வெளிப்பாடு உங்களுக்கு அவசியம். ஜெபங்கிறது பரலோகத்தின் தேவனை அசைக்கிறது. ஜெபம் என்பது பரலோகத்தின் வல்லமை இறக்குகிறது. இத பார்த்தவங்க ஊரும் ஆரோனும் அவங்க கையை, மோசேயின் கையை தாங்கி பிடிச்சாங்க. கீழே என்னத்தை வச்சாங்க? ஒரு கல்லை வச்சாங்க. இது திருச்சபையினுடைய வெளிப்பாடு. அந்த கல் என்பது ஆண்டவர் சொன்னார், மத்தேயு 16 அதிகாரத்தில் வாசித்தோம், இந்த கல்லின் மேல என் சபையை கட்டுவேன். அந்த கல்லின் மேல இருக்கின்ற ஊழியக்காரர்கள் ஒரு மனதோடு தேவ பிள்ளைகள் கர்த்தருடைய சன்னிதானத்தின விசுவாசத்தோடு கையை உயர்த்தி ஜெபிச்சா பரலோகத்துக்கு அவங்களுக்கு கனெக்ஷன் கிடைக்குது. பூலோகத்துல எல்லா யுத்தத்தையும் அது மேற்கொள்ளுகிற கிபோராக மாறி போகிறது. கர்த்தர் இதை புரிந்து கொள்ள செய்வாராக. ஓடி ஓடி வாங்க, சபையில வந்து ஜெபம் பண்ணுங்க, ஜெப கூட்டங்கள்ல கலந்து கொள்ளுங்க, உபவாச கூட்டங்களை கலந்து கொள்ளுங்க, முழு இரவு ஜெப கூட்டங்கள் அருமையா இங்க நடந்து கொண்டிருக்கிறது, அதிலே கலந்து கொள்ளுங்க. சேர்ந்து ஜெபிக்கிற ஜெபம் அது பரலோகத்தின் வல்லமையை, கிபோர் வல்லமையை நமக்குள்ளே உற்பத்தியாக்கி கொடுக்கிறது. சத்துரு சிதறி போவான். அப்படி எல்லா டிசைன்ஸும், ஈவில் டிசைன்ஸும் அழிந்து போகும். இதை நான் விசுவாசிக்கிறேன். அடுத்தபடியாக குழுவின் ஒரு மன ஜெபத்தினால் வரும் மேற்கொள்ளும் வல்லமையாக கிபோர். எஸ்தர் 9:1 ராஜாவின் வார்த்தையின்படியும் அவனுடைய கட்டளையின்படி செய்யப்படுவதற்கு ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே, அந்நாளிலே தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. தலைக்கு மேல கைகளை கொட்டி காரியம் மாறுதலாய் முடிய போகிறது. கிபோர் வல்லமை உனக்கு வரப்போகிறது. தலைக்கு மேல கைகளை கொட்டி கர்த்தரை துதி. எந்த நாள்ல உன்னை ஜெயிக்கலாம், எந்த நாள்ல உன்னை வெட்கப்படுத்தலாம், எந்த நாள்ல உன்னை அவமானப்படுத்தலாம், எந்த நாளிலே உன்னுடைய காரியத்தை அபகரிக்கலாம், எப்படி உன்னை துரத்தி விடலாம் என்று திட்டம் போட்டிருக்கிற உன் சத்துருக்களுக்கு விரோதமாக ஜெப வல்லமை, ஜெப வல்லமை, ஜெப வல்லமை இறங்க போகிறது. ஜெப வல்லமை இறங்க போகிறது. கிபோர் வல்லமை இறங்க போகிறது. அவன் மேற்கொள்ள நினைத்திருந்த அதே நாள் நீ மேற்கொள்ளுவாய். காரியம் மாறுதலாய் முடியும். ஏனென்றால் எஸ்தரும் தாதிமார்களும் குழு ஜெபம் ஜெபித்தார்கள். அங்கே ஊழியர்கள் ஜெபம், இங்கே குழு ஜெபம், பெண்கள் ஜெபம். அடுத்தபடியாக சபையின் ஜெபம். அப்போஸ்தலர் 12:5 அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார்கள். அப்பொழுது தேவதூதன் வந்து இறங்கி அங்கே அவனுக்கு விடுதலையை கொடுத்து அவனை அனுப்பி வைத்ததையும் ஏரோதை சங்காரம் பண்ணினதையும் பார்க்கின்றோம். சபையின் ஜெபம் மேற்கொள்ளும் வல்லமையை கொண்டு வருகிறது. என்ன மேற்கொள்கிறாங்க? அரசாங்கத்தையும் மேற்கொண்டுட்டாங்க, ராஜாவையும் மேற்கொண்டுட்டாங்க, ஜெயிலையே மேற்கொண்டுட்டாங்க, பட்டயத்தையும் மேற்கொண்டுட்டாங்க, கொலைபாதகத்தையும் மேற்கொண்டுட்டாங்க. யாக்கோபை இழந்தவர்கள் புரிந்து கொண்டார்கள், சபை ஜெபிக்க வேண்டும், சபை போராட வேண்டும். இந்த சபையில இருக்கிற அந்த அருமையான ஆன்லைன் பிரேயர்ஸ் அனைத்திற்காக அதிகாலை ஜெபம், மற்ற நேரங்களில் ஜெபம், குழு ஜெபம், இங்கே இருக்கிற புதன்கிழமை ஜெபம், எல்லாவற்றுக்காக கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லி கர்த்தரை துதிப்போம். குழு ஜெபம், சபை ஜெபம், ஊழியருடைய ஜெபம் துனாமிஸ் பவரை கொண்டு வருது. கிபோர் வல்லமையை கொண்டு வருது. எந்த போரையும் ஜெயிக்க வல்லமையை கொண்டு வருகிறது. மேற்கொள்ளும் வல்லமை. எல்லாரும் சொல்லுங்க, மேற்கொள்ளும் வல்லமை. எல்லாரும் சொல்லி கர்த்தரை துதிங்க. மேற்கொள்ளும் வல்லமையை பெற்றுக் கொண்டிருக்கிறேன். கர்த்தரை துதிப்போம் சற்று நேரம்.